ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் ரெட் ரோஸ் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி சிம்பிளான பச்சை பயிறு கடையல், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். விட்டுட்டு கடுகு தாளிக்கிற கொஞ்சமாக கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை பயிறு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் கருத்து போகாது. இது ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ கடுகு நல்லா பொரியுது. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது காஞ்ச மிளகாய் போடணும். மிளகாய் போட்டுட்டு மிளகாய் கருவேப்பிலை நல்லா வெடிச்சதும் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கும் போது வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கி வரும்போது தக்காளி லைட்டாக வெந்தால் போதும், நல்லா வணங்கணுங்கிறது இல்லை. பருப்பு வேகும்போது லைட்டாக வேகும்போது உங்களுக்கு தக்காளி சேர்ந்து வெந்துடும். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு பச்சை பயிரை வெங்காயம் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்குவோம். நான் எப்போவுமே டேஸ்ட் வரக்காக பச்சை பயிறு கடையும் போது 2 மல்லி விதையை 2 போட்டலாம். நல்லா டேஸ்ட் கிடையும் போது அந்த மனம், மல்லியோட மனம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்தில் எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறதே சரி. நல்லா வேகட்டும். இது இந்த வெங்காயம் தக்காளியோட